அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலத்தில் நவாடா என்ற அந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது. 80 தலித் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கிராமத்தில் கிருஷ்ணா நகர் தலித் செட்டில்மெண்ட் என்ற அந்த இடத்துல ஒரு 100க்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அதில் ஏற்கனவே ஒரு நிலத்தகராறு, யாருக்கு இந்த இடம் சொந்தம்னு சொல்லி அந்த நிலத்தகராறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதாகவும், இந்த தலித் குடும்பங்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு வீடுகள் வேண்டுமென்றே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் தாக்கியவர்கள், கொளுத்தியவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரவுண்ட்ஸ் துப்பாக்கியால் ஃபயர் பண்ணியிருக்காங்க. வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கலவர சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி தலித் குடும்பங்கள் இருக்கக்கூடிய வீடுகளை தீக்கு இரையாக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார். நிதிஷ்குமார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா? எப்படி இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அதே போல் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஒரு கடுமையான தாக்குதலை இவர் நிதிஷ்குமார் மேலே தொடுத்திருக்கிறார். அங்கே ஒரு காட்டாட்சி தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்ற பேச்சிற்கு இடமே இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்பி சுப்ரீமோ திருமதி மாயாவதி அவர்களும் இதை குறித்து இதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். இதே சமயத்தில் இந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், விசாரித்து இதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் என்ன? அதையும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.